தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் 2027 ஜான் லூக் மெலோன்ஷோ போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பிரான்சில் டோட்டல் எனர்ஜி நிறுவனத்தை பெட்ரோல் விலைகளுக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்க பிரதமர் ஊக்குவித்துள்ளார். ஜெருசலேமில் பிரெஞ்சு கிறிஸ்தவ சன்னியாசினி மீதான தாக்குதலை பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டித்துள்ளார். பிரான்சின் தேசிய சட்டமன்ற தலைவர் யாயல் பிரான் பிவே குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். பிரான்சில் சட்டவிரோத தீவிர எலக்ட்ரானிக் இசை நிகழ்ச்சி ரேவ் பார்ட்டியில் 40,000 பேர் ஆபத்தான இராணுவ தளத்தில் கூடியுள்ளனர். பிரான்சில் உங்கள் கார்களில் விளம்பரம் வைத்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தல் 2027 ஜான் லூக் மெலோன்ஷோ போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியின் தலைவர் ஜான் லூக் மெலோன்ஷோ 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக மே 3 ஞாயிற்றுக்கிழமை அன்று TF1 தொலைக்காட்சியின் 8 மணி செய்தி வேளையில் அறிவித்திருக்கிறார். வி ஜுஸ்வி கொந்திதா, ஆம் நான் வேட்பாளர் என கூறியுள்ளார். பிளஸ்துலா ரிப்பப்ளிக்கில் இருந்து நேரடியாக இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. BFM தொலைக்காட்சியிலும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெலோன்ஷோ 4வது தடவையாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட உள்ளார். 2012, 2017, 2022 தேர்தல்களில் போட்டியிட்டு 3வது இடத்தை பிடித்தவர். ஜான் லூக் மெலோன்ஷோ இடதுசாரி வாக்குகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படுகின்றார். பிரான்சில் டோட்டல் எனர்ஜி நிறுவனத்தை பெட்ரோல் விலைகளுக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்க பிரான்ஸ் பிரதமர் ஊக்குவித்துள்ளார். அமெரிக்க ஈரான் போரின் காரணமாக பெட்ரோல் விலை உயர்ந்துள்ள நிலையில் டோட்டல் எனர்ஜி நிறுவனத்தை இரக்கமுள்ள விலை உச்சவரம்பு நிர்ணயிக்க பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ வலியுறுத்தி வருகிறார். லா ட்ரிபியூன் டிமோஷ் பத்திரிகைக்கு பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ அளித்த பேட்டியில் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ள இந்த காலத்தில்
டோட்டல் எனர்ஜி நிறுவனத்தை பெட்ரோல் விலைகளுக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என ஊக்குவித்துள்ளமை தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். கச்சா எண்ணெய் விலைகள் உச்சத்தை அடைந்துள்ளன. அதிக லாபம் ஈட்டும் டோட்டல் எனர்ஜி அந்த லாபத்தை மக்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் நடவடிக்கை மூலம் பெட்ரோல் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற சமூக பொறுப்பு முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்டோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஜெருசலேமில் பிரெஞ்சு கிறிஸ்தவ சன்னியாசினி மீதான தாக்குதலை பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டித்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்டவர் தண்டனை பெற வேண்டும் என கூறியுள்ளார். பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ எக்ஸ் தளத்தில் மே 2ஆம் தேதி அன்று வெளியிட்ட பதிவில், ஜெருசலேமில் 4 நாட்களுக்கு முன்னர் ஒரு பிரெஞ்சு கிறிஸ்தவ சன்னியாசினி மீது நடத்தப்பட்ட வன்செயல் தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளார். சன்னியாசினி தேவாலயத்தின் முன்பு தாக்கப்பட்டு தலையின் பக்கவாட்டில் காயமடைந்துள்ளார். இந்த தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்திருக்கும் அமைச்சர், கிறிஸ்தவ எதிர்ப்பு செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பிரான்சின் தேசிய சட்டமன்ற தலைவர், அசம்பிளே நேஷனல் தலைவர் ஜாயல் ப்ரோன் பிவே குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்திருக்கிறார். 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஜாயல் ப்ரோன் பிவே பொறுப்பை முன்னிலைப்படுத்தி பேச தயார் என கூறியுள்ளார். பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் அசம்பிளே நேஷனல் தலைவர் ஜாயல் ப்ரோன் பிவே லு பெரிசியன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் தன்னை ஒரு வேட்பாளராக சேர்ப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வேட்பாளரையும் ஆதரிக்கவில்லை. தற்பொழுது குடியரசுத் தலைவர் தேர்தலில் களமிறங்கும் எவரையும் ஆதரிக்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பற்றி கட்சி நலன் அல்லது தேச நலன் சார்ந்த விவாதங்களில் பங்கேற்க தான் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பயணம் பயணம் பயணம்
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் சட்டவிரோத தீவிர எலக்ட்ரானிக் இசை நிகழ்ச்சி ரேவ் பார்ட்டியில் 40,000 பேர் வரை ஆபத்தான இராணுவ தளத்தில் கூடியுள்ளனர். பிரான்சின் மத்திய பகுதியில் உள்ள பூகிய அருகே உள்ள ஒரு இராணுவ சோதனை தளத்தில் சட்டவிரோதமாக நடைபெற்ற ரேவ் பார்ட்டியில் சுமார் 40,000 பேர் கலந்து கொண்டனர். இந்த தளம் வெடிபொருட்கள் மற்றும் பழைய போர் குண்டுகள் நிறைந்த ஆபத்தான இடம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த பொழுதிலும் மக்கள் அங்கு திரளாக கூடினர். ஃப்ரீ பார்ட்டி என அழைக்கப்படும் சட்டவிரோத ரேவ் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி மே 2ஆம் தேதி சனிக்கிழமை உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பிரான்சில் இருந்து மட்டுமல்லாமல் ஏனைய அண்டைய நாடுகளில் இருந்தும் பலர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. டெக்னோ இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. பலர் பளிச்சிடும் உடைகளிலும் மேலாடை இல்லாமலும் கலந்து கொண்டனர். இந்த தளம் 150 ஆண்டுகளாக இராணுவ பயன்பாட்டில் உள்ளது. 2ஆம் உலகப் போரின் பழைய வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கி குண்டுகள் இன்னும் அங்கு இருக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் ஆயுத தயாரிப்பு துறை கூட இந்த தளத்தில் உள்ள ஆபத்துக்களை துல்லியமாக அறியவில்லை. குண்டு அகற்றும் நிபுணர்கள் தினமும் புதிய வெடிபொருட்களை கண்டுபிடிக்கின்றனர். தளத்திற்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தடுப்பு எதுவும் இல்லை. சுமார் 600 போலீசார் மற்றும் 45 தீயணைப்பு வீரர்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். பராமரிப்பு 12 பேர் சிறு காயங்களுடன் சிகிச்சை பெற்றனர். ஒருவர் வாகனத்தால் தாக்கப்பட்டார். சிலர் கத்தி போன்ற கூரிய ஆயுதங்களால் காயமடைந்திருக்கிறார்கள். 2000 கார்கள் மே 1ஆம் தேதி அன்று இரவு திடீரென வந்து சேர்ந்தன. 20,000 பேரை வலுக்கட்டாயமாக அகற்ற முடியாது என உள்ளூர் பிரிஃபே கூறியுள்ளார். இதனை அடுத்து பிரான்ஸ் சட்டவிரோத ரேவ் பார்ட்டிகளுக்கு எதிராக கட்டுப்பாடுகளை கடுமையாக்க முயற்சித்து வருகின்றது. ஆய்வாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இவர்கள் மீது தண்டனைகள் விதிக்கப்படலாம். ஃப்ரீ பார்ட்டி என்பது அரசுக்கு எதிரான மற்றும் சுதந்திர கலை பண்பாட்டுடன் தொடர்புடையது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் உங்கள் காரில் விளம்பரம் வைத்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக எரிபொருள் விலைகள் உயர்ந்திருக்கின்றன. இந்த நிலையில் காரில் விளம்பரம் வைத்து சம்பாதிப்பது உங்கள் செலவுகளை சமநிலைப்படுத்த உதவும் ஒரு சாதுரியமான தீர்வாக இருக்கும். தினசரி பயணம் செய்பவர்கள், அதிக தூரம் செல்லும் ஓட்டுநர்கள் இவ்வாறு சம்பாதிப்பதன் மூலம் நிதி சுமையை குறைக்கலாம். பிரான்சில் 2 முக்கிய தளங்கள் காரில் விளம்பரம் வைத்து வருவாய் ஈட்ட உதவி வருகின்றன. காவெட்டீஸ், இது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டது, ஆனால் பிரான்சில் செயல்பட்டு வருகின்றது. ரப்பிஃபை,
பிரான்சில் புதிதாக அறிமுகமாகி இருக்கும் தளம். இந்த 2 தளங்கள் வாகன உரிமையாளர்களை விளம்பரதாரர்களுடன் இணைக்கின்றன. விளம்பரதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பிரபலப்படுத்த காரின் பக்கவாட்டுக்கு அல்லது பின்புறம் போன்ற இடங்களில் விளம்பரங்களை வைக்கின்றனர். காரில் விளம்பரம் வைத்து சம்பாதிக்கும் தொகை காரின் அளவு, ஓட்டுநரின் வாகனம் செலுத்தும் தூரம் மற்றும் விளம்பரத்தின் அளவு போன்ற காரணிகளை பொறுத்திருக்கின்றது. 50 யூரோ முதல் 300 யூரோ வரை மாதாந்தம் சம்பாதிக்கலாம். அதிக தூரம் செல்பவர்கள் 500 யூரோ வரை சம்பாதிக்கலாம். பெரிய வாகனங்கள், அதாவது வேன், பஸ் 1000 யூரோ வரை சம்பாதிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.